இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஒரு குச்சி எடுத்துக்கிட்டேன்னா இப்படி இப்படி தட்டுவேன், அது வரும். அதுவே ஒரு 5 days பண்ணிருந்தேன். அதுல இருந்து நான் நடந்து போறேன், அதுவே என் கூட வரும். வெரி நைஸ். இப்படி இங்க வர சொன்னா கையில வந்து ஏறி. அப்படியா? பாக்கலாமா பண்றானான்னு சொல்லிட்டு அவன் சாப்பிடுறதுல ரொம்ப தீவிரமா இருக்காரு. பார்த்தா அங்க கூப்பிடுறாங்க பாரு. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதன் சினிமாஸ்க்கு வீச்சு நிலவோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு என் கூட யாரு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வித்தின் 2 months ஆஃப் ஸ்பேன் வந்து செம்மையான ஃபாலோவர்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து இவரு பேசுற இந்த ஸ்லாங்குக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இட்ஸ் none other than சாய் சரண் vlogs சேர்த்தே சொல்லிடலாமா? எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சொல்லணும். அண்ட் ரீசெண்டா இது ஒரு 2 monthsலயே வந்து இவ்வளவு பெரிய ரீச் எதிர்பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் நாங்க நூடுல்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். நைட்டு திடீர்னு பஸ் ஏத்துதா, அதுல பாஸ்தா நூடுல்ஸோ ஏதோ பாஸ்தாவோ செஞ்சோம். அதுவே வீடியோவா எடுத்து போடலான்னு அண்ணாவும் அண்ணியும் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் டப்பிங் கொடுத்து போட்ட உடனே 2.9K போயிடுச்சு. 9K-வா மில்லியன்? 9 million இப்போ 9 million போயிடுச்சு. அப்போ வந்து 9K-ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துட்டு கேஸ்ல ஆரம்பிச்சு அண்ட் இப்போ எல்லாம் மில்லியன்ஸ்ல போயிட்டு இருக்கு. எதிர்பார்த்தீங்களா? இவ்வளவு போவோம் நாங்க சும்மாதான் போட்டு பாக்கலாம்னு நினைச்சோம். ஆனா இவ்வளவு போவோம் நாங்க எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலி போகணுன்ற ஐடியா கிடையாது, இதுல என்ட்ரி ஆகணும்ன்ற ஐடியா கிடையாது. சரி, அவர் வீட்டுல எல்லா வேலையும் செய்யறது கொஞ்சம் ஷேரிங் பண்ணி தான் பண்ணுவாரு. எல்லாருமே எல்லா வேலையும் செய்யணும் தான் எங்களோட கான்செப்டே வீட்டுல. சரி, அது பண்றாரு, சரி போட்டு பாப்போமே. ஏன்னா சம்மர் லீவ்லாம் வச்சுட்டு இருக்காங்க, சரி எதுக்கு வேஸ்ட் பண்ணோம் டைம் சொல்லிட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா போடலாம்னு சொல்லிட்டு அவரு போட்டோம். சத்தியமா ரொம்ப நல்ல ரீச் வந்துருச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனா போட்டு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவா நல்லா இருக்கு பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொன்னோடனே சரி ஓகே நல்லா இருக்கு போலன்னு சொல்லிட்டு அதை நாங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உண்மையிலே அது வீட்டுல எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும், இந்த பையன் பொண்ணுன்னு பிரிச்சு பாக்காதீங்க. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ரக்ஷு பாய்ஸ் உடைய ஒரு ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் மாதிரி. வீட்டுல எல்லாரும் எப்படி நடக்கணும் அந்த மாதிரி வந்து பேரண்டிங் விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்து அதை பேரண்ட் பண்றது வந்து ஒரு பக்கம்னா, உங்களோட கொழுந்தனார் அவரை வந்து நீங்க பேரண்டிங் பண்ணி வந்து அழகான ஒரு விதத்துல வளர்க்கணும் அப்படின்னா அது எப்படி? ஆக்சுவலி குழந்தை வந்து நாங்க வந்து சாய்க்கு வந்து எதுவுமே அதட்டி சொல்றதோ இது பண்றதோ கிடையாது. ஆக்சுவலி பொண்ணு இருந்தாலும் சரி வீட்டுல, பையன் இருந்தாலும் சரி. இப்போ பையன் இருக்கிறதுனால அவனுக்கு எல்லா விஷயமே தெரியணும், அந்த ஈக்குவாலிட்டி எப்பவுமே இருக்கணும். சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பொண்ணு மட்டும் தான் வேலை செய்யணும், பசங்க வெளியே போயிட்டு வருவாங்க, வீட்டுல வந்து பொண்ணுங்க தான் எல்லாம் பண்ணணும்னு. அந்த மாதிரி இது கிடையாது. சாய்க்கு எல்லாமே சொல்லி கொடுத்து வரணும். எங்களுக்கு என்னன்னா சாய் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்டபிள் மேனா இருக்கணும் சொசைட்டிலன்னு சொல்லிட்டு நாங்க அதுக்குதான் இது பண்றோம். சோ ஸ்வீட். ஆக்சுவலா நீங்க எல்லா வேலையும் ஷேர் பண்ணுவீங்கல்ல. இந்த வயசுல குக் பண்றதுன்றது ரொம்ப எப்படி சொல்றது ஈஸியான விஷயம் எல்லாம் கிடையாது. அண்ட் நீங்க ரொம்ப அசால்ட்டா வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க, கொஞ்சம் இதை போடுங்க, கொஞ்சம் அதை போடுங்க, கொஞ்சம் வந்துட்டு வதக்குங்க, இது பண்ணுங்க, அப்படி லைக் அரைச்சு ஊத்துங்க, எல்லாமே ரொம்ப ஈஸியா எஃபோர்ட்லெஸ்ஸா பண்றீங்கல்ல. எப்போல இருந்து எந்த வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க சமைக்கிறது? 5 வயசுல நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன சமைச்சீங்க? உருளைக்கிழங்கு ஃப்ரை. உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் அம்மாக்கு ஃபர்ஸ்ட் செஞ்சு கொடுத்தேன். அது பார்த்து அம்மா சாப்பிட்டு பார்த்து சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அதுல இருந்து எனக்கு சமையல் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. 5 வயசுல வந்துட்டு நீங்க சமைக்க போனோம் அப்படின்னும் போது நெருப்பு எல்லாம் பார்த்தோம், டப்புன்னு அந்த ஸ்டவ் பத்த வைக்கும் போது ஒரு பான் வரும்ல, அதெல்லாம் பயந்தீங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோட பயம் இருக்கும் தான், அதுக்கப்புறம் போக போக பழகிரும் எல்லாருக்கும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் நோட் பண்ணதுன்னா, சமைச்சிட்டு உடனே மேடையை வந்து நீங்க கிளீன் பண்ணி வச்சிடுறீங்கல்ல. பாதி பேர் வீட்டுல லேடிஸாவே இருந்தாலும் வந்துட்டு எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சுட்டு கடைசியா கிளீன் பண்ணது ஓகே, உடனே நறுக்கி வச்சுட்டு உடனே கிளீன் பண்ணிடுறீங்க. உடனே பண்ணிடுறீங்க. அது எதனால வந்து இவ்வளவு ஒரு கிளீன் பண்றது உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஃபர்ஸ்ட் கிளீனிங் தான் அம்மா பண்ண சொல்லுவாங்க. அம்மா இந்த மாதிரி சமையல் பண்ணுவாங்களா, கிளீன் பண்ண சொல்லுவாங்க, அது பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் எப்பயுமே சமையல் பண்ணும்போது கிளீன் பண்ணிட்டு தான் இருப்பேன். சில பேருக்கு சுத்தமா இருக்காரு, சுத்தம் இல்லாம இருக்கிறது பிடிக்காதா?
சுத்தம் இல்லாம பிடிக்காது. கிச்சனுக்குள்ளேயே போக மாட்டாங்க சில பேரு. அதாலே நான் எப்பவுமே கிளீன் பண்ணினே இருப்பேன் கிச்சனை. ஓகே. ஆக்சுவலா இன்னொரு ஒரு முக்கியமானதுன்னா உங்களுக்கு வந்து அவரை மோர் கலக்கி கொடுக்குற அந்த லைக் லஸ்ஸி அடிச்சு கொடுக்குற வீடியோ வந்துட்டு ரொம்ப வைரலா போனது. அண்ட் நிறைய பேர் வந்து சொந்த அக்கா தங்கச்சிக்கு பண்றது ஒரு பக்கம் அப்படின்னா அன்னைக்கு வந்து பண்ணி கொடுக்குறான், அதையும் வந்துட்டு இவ்வளவு ஒரு மனசுல வந்து மாசத்துல இப்ப வலி வரும் அப்படின்றதுலாம் வந்து டூ சூன் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் பாசிட்டிவா கமெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க இல்லையா? அது எப்படி நீங்க அவனுக்கு சொல்லி புரிய வச்சீங்க? மென்ஸ்ட்ரல் அப்படிங்கறது வந்துட்டு லைக் என்ன ஏஜ்ல எப்போ எப்படி? தாய்க்கு எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்க்கணும்ன்றதுதான். அந்த ஸ்டொமக் பெயின் ஆக்சுவலி சீரியஸாவே சொல்லணும், அந்த வீடியோக்காகன்னு இல்லாம நான் வீட்டுக்கு வந்தது அப்போத்துல இருந்தே பெயின் இருக்குன்னா அந்த மந்த்லி கொஞ்சம் வரும். ஆக்சுவலி எங்க ஹஸ்பண்டும் சொல்லுவாரு, அன்னைக்கு வந்து வயிறு வலி வரும், இது ஆக்சுவலி எல்லா லேடிஸ்க்குமே வரும், அம்மா கூட வந்திருக்கு, அம்மாக்கும் சம்டைம்ஸ் வரும். இந்த டைம்ல அவங்கள கேர் பண்ணி பாத்துக்கணும், அவங்கள டென்ஷன் பண்ணக்கூடாது, சப்போஸ் உன்னால முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணு அப்படிதான் சொன்னது. ஆக்சுவலி நான் வந்ததுல இருந்து அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அவர் ரெகுலரா சாமி அது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வரையா, இது பண்றியா அதுன்னு. ஆனா புரிஞ்சுப்பா சாய். அந்த இப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த அட்வைஸ் பண்றோம் இல்ல சொல்லி கொடுக்குறோம்னா சில பசங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க உட்காந்து. ஆனா சாய்க்கு அந்த அப்சர்விங் திங்ஸ் ரொம்ப நிறையவே இருக்குது. அழகா புரிஞ்சுப்பா, சொல்ற இதெல்லாம் செய்வா அழகா. ஆக்சுவலா உண்மையிலே வந்து இது ஒரு 90s கிட்டா நம்ம வந்து அவன் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அதுதான் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. நிறைய விஷயம் 2K கிட்ஸ் மாதிரி வந்து போன்ல விளையாடுறதோ லைக் வந்து டிஜிட்டலா மூவ் ஆகாம பார்க் போய் விளையாடுறது, பேட்டை தூக்கிட்டு போறது, வீடு கிளீன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லி கொடுக்கும் போது ஒருவேளை ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜெம் எங்க இருந்து புடிச்சாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. நீ என்னைக்காவது ஆசைப்பட்டிருக்கேப்பா இந்த மாதிரி என்னோட கூட இருக்க பசங்க எல்லாம் வந்து எப்ப பாரு போன்ல விளையாடுறாங்க ஒரு அந்த மாதிரி இருக்காங்க, நம்ம வந்து எப்ப பாரு பேட்டை தூக்கிட்டு திரியிறோமே இல்ல வந்துட்டு இப்படியே வீட்லயே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கா ஒரு தாட்ஸ் வந்திருக்கா? இல்ல நான் செய்யறது நல்ல வேலைதான். நான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன், டிவி பாக்குறது நல்லது இல்ல, டிவி பாக்கலாம், லிமிட்டா பாக்கலாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் எப்ப பார்த்தாலும் டிவி தான் பார்ப்பான். எங்க வீட்டு பக்கத்துலதான் இருக்கான், டிவி பார்த்துட்டே இருப்பானா, விளையாட கூப்பிட்டா கூட வரமாட்டான். எதுக்கு நீ டிவி பாக்குற, டிவி பாக்குறதால நல்ல விஷயம் தான் இருக்கு, கண்ணு வலிதான் வரும்னு சொல்லுவேன். அவன் அப்ப சொல்ற பேச்சே கேட்க மாட்டான். அதனால அவனுக்கு அடிக்ட் ஆயிடுவான் டிவில, எந்த வேலையும் செய்ய மாட்டான், ஆனா சோம்பேறியா தான் இருப்பான். ஓகே. எனக்கு இவ பேசும்போதே வந்து ஒரு பெரிய மனுஷன் கிட்ட நம்ம பேசுறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்ததுன்னா உங்களோட வீடியோஸ்ல இருக்கக்கூடிய டயலாக்ஸ் யார் எழுதி தருவா? இதுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் யாராவது வச்சிருக்கீங்களா இல்ல நீங்களே உட்காந்து அப்படியே ரூம் போட்டு யோசிப்பீங்களா எப்படி? இல்ல அண்ணா அண்ணி நானு சில வாட்டி நானே யோசிப்பேன், இல்லைன்னா அண்ணா அண்ணி தான் யோசிப்பாங்க. அவங்கதான் ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுறது. நானும் சில வாட்டி டைலாக்ஸ் எல்லாம் சொல்லுவேன், எப்பயாவது யோசிச்சாதான் சொல்லுவேன் வீடியோல. இப்போ நிறைய விஷயம் இருக்கு எனக்கு மைண்ட்ல வருதுன்னா இந்த குயின்ஸ்லாண்ட்ல சொல்றது மாதிரி நான் மேல இருந்து கீழே வரும்போது கீழே இருந்ததுலாம் மேல வந்துருச்சு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபன்னியா இருந்தது. அண்ட் வந்துட்டு இன்னொன்னு சொல்லணும்னா நேரு காலத்து ஜோக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ரொம்ப நேச்சுரலா இருந்தது இது எல்லாமே. வீட்டுல இந்த மாதிரிதான் கலகலான்னு உங்க அப்பா கிட்ட எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருப்பீங்களா? அப்பா கிட்டயா? அப்பா கிட்டயான்னு ஒரு பதட்டம் இருந்தது. இந்த ஹியூமர் இது வந்ததே அப்பா கிட்ட இருந்துதான். அப்பாதான் ஜோக்ஸ் எல்லாம் போடுவாரு, அவர்கிட்ட இருந்துதான் எனக்கு மேக்ஸ் எக்ஸாம் நான் மேக்ஸ் எக்ஸாமுக்கு காம்போஸ் கேட்டேன். எக்ஸாம் முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் காம்போஸ் வாங்கிட்டாரு. மேக்ஸ் எக்ஸாம்க்கு தான் காம்பஸ் கேட்டது, நீ போயிட்டு வந்து வாங்கிக்கோ. அப்ப என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? என்ன சொன்னீங்க? நான் மேக்ஸ் எக்ஸாம் காம்போஸே கேட்டேன், அதான் நீ முடிச்சுட்டு வா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாரு. ஐயோ ஒரே ஃபன்னியா இருக்கு இது. பட் இது இன்னொரு பக்கம்னா அம்மாக்கு வந்து நீங்க அவ்வளோ ஹெல்ப் பண்றீங்க. நிறைய வீடியோல வேற வந்துட்டு லைக் அம்மாக்காக இது செய்யணும், அம்மாட்ட தான் நான் அதை கத்துக்கிறேன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்றீங்கல்ல. இது வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்கும்ல பின்னாடி, நம்ம வந்து இவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், இதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், இருந்தாதான் இது ஸ்டார்ட் பண்ண முடியும்ல. எதனால இது ஸ்டார்ட் பண்ணீங்க? எதனாலனா அம்மா கஷ்டப்படுறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் கையில அம்மாவுக்கு தீப்பட்டுருச்சு. அதுல இருந்து எங்க அம்மா கேர்ள்ஸ் வேற பாய்ஸ் வேறன்னு நான் சொன்னதில்ல, அம்மாவுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கஷ்டம் வரணும் நானே செய்ய வந்துட்டேன். அவ்வளவு கியூட்டா சொல்றான். எல்லாரும் பத்தி பேசணும். உங்களோட அண்ணா
பிகாஸ் உங்களோட பேக் போன் தான் சொல்லணும். எல்லா விஷயமும் உங்களுக்காக செய்யறாங்க இல்லையா? அண்ணா கூட உங்களுடைய பாண்டிங் எப்படி? அடிச்சுப்பீங்களா, பேசிப்பீங்களா, இல்ல எப்படி வந்து ஒரு லவ்வா இருக்குமா, இல்லன்னா ஒரே சண்டையா இருக்குமா, எப்படி? சண்டைலாம் இருக்காது. சில வாட்டி நாங்க கேரம் போர்டு ஆடும்போது பேசுவோம், டிவி பார்ப்போம், சண்டையே வராது. அண்ட் இப்போ நம்ம வந்து பசும் பண்ல சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இங்க சாப்பிட்டதுலயே வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்த ஒரு டிஷ் அப்படின்னா எது? பிரியாணியும் இதுவும். பட்டாஸ் சிக்கன் நினைக்கிறேன் இல்லையா? பட்டாஸ் சிக்கன் வந்து உங்களோட ஃபேவரட்டா இருக்கு. காரசாரமா இருந்தானா ரொம்ப பிடிக்குமா சாய்க்கு? வெரி நைஸ். இதுவும் நல்லாதான் இருந்தது. இது சூப்பரா இருக்குது. சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா அது வந்து பார்த்தா அப்படி வேண்டாம். பார்த்தா வந்து உங்களுடைய அழகான பெட், அதனால நான் வந்து மனசு வலிக்க சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? நீங்க இது வந்து வீட்டுல போய் இந்த ஒரு டிஷ் நான் திருப்பி ரெக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா அது என்ன டிஷ்ஷா இருக்கும்? கோழி சிப்ஸ் தானா? சீக்கிரமா நாங்க எதிர்பார்க்கலாம் கோழி சிப்ஸ். அப்ப உங்க வீட்டுல நீங்க எப்படியாவது பண்ணி நாங்க அந்த வீடியோ பார்க்கலாம். பசும் பொண்ணுடைய கோழி சிப்ஸ் சீக்கிரமா வந்து சாய் சரண் vlogsல நீங்க பார்க்கலாம். அதுக்கான ரெசிபி எல்லாம் அவரே போடுவாரு. நம்ம தெரிஞ்சு நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரிதான். இது ஒரு பக்கம்னா ஸ்கூலோடைய டைமிங்ஸும் இருக்கு இல்லையா? இப்ப டெய்லி vlogs மாதிரிதான் போட்டுட்டு இருக்கீங்க. டே 1ல இருந்து அப்படியே போய்கிட்டே இருக்கு இல்லையா? அந்தந்த டேல நடக்கிறது அப்பப்போ ஷூட் பண்றது ஓகே. ஒரு ஆள் பின்னாடியே தெரிய முடியாதுல்ல, அது எப்படி பிளான் பண்ணுவீங்க? ஸ்கூல் விட்டு வந்த உடனே விளையாட போயிருவேன். விளையாட போயிட்டு வந்து ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு 2 hours படிப்பேன். படிச்சுட்ட உடனே ஒரு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவோம். டெய்லியும் வீடியோ ஆரம்பிச்சுட்டு டப்பிங் வந்து 9 to 10 கொடுப்போம். சில வாட்டி லேட் ஆகும். ஆனா கொடுத்துதானே ஆகணும் டப்பிங். இல்லைன்னா காலைல ஏஞ்சி ஒரு 6 மணிக்கு ஏஞ்சிப்பேன். 6 மணிக்கு ஏஞ்சி 8:30க்கு தான் ஸ்கூலு. 7 மணிக்கு வரைக்கும் டப்பிங் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் குளிக்க போயிட்டு சாப்பிட்டுட்டு 8:30க்கு போயிருவேன் ஸ்கூலுக்கு. இதுக்கு நடுவுல வந்து குங்ஃபு வேற பண்றீங்க இல்லையா? அதுவும் வேற இந்தியாலயே இங்க மட்டுமா இல்ல தமிழ்நாட்டுல இங்க மட்டுமா? இல்ல சென்னையில மட்டும் குங்ஃபு உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அது என்ன ஷாவ்லின் குங்ஃபு, ரைட்? ஒரிஜினல் ஷாவ்லின். நான் வந்து ஆக்சுவலா ஒரு வீடியோல இவங்க சொல்லிப்பாங்களா, நான் வந்து 3 years நான் கத்துட்டு இருக்கேன், இந்த கிக் எப்படி இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பீங்க இல்லையா? நான் ஓகே ஃபைன், ஏதோ படம் பார்த்து அவர் வந்து அவரா பிராக்டிஸ் பண்றாரு அப்படின்னு நினைச்சேன். பட் இதுக்கு பின்னாடி ஏதோ இப்பதான் ரீசெண்டா நான் பார்த்தேன் அண்ணனும் நீங்களும் கூட மாடியில பண்ற மாதிரி. அதுக்கு பின்னாடி என்ன ரீசன்? என்ன? அண்ணாதான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குறாங்க. செலிபிரிட்டிஸ்க்குலாம் அண்ணா தான் சொல்லி கொடுக்குறாங்க. சூரிய அண்ணா தெரியுமா? சூரிய அண்ணா தெரியுமா? சூரிய அண்ணா தெரியாம யாரு சொல்லுங்க. அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பாண்டியராஜ் அண்ணா தெரியும். அவங்க வந்து டைரக்டர். அவங்களுக்கு அவங்க பசங்களுக்கு எல்லாம் சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி தராங்க. ஆக்சுவலி இவர் தான் 18 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு ஒரிஜினல் ஷாவ்லின் கும்ஃபுல. இப்போ அவர் வந்து பிராக்டிகல் செல்ஃப் டிஃபென்ஸ், கும்ஃபு, ஜென் மெடிடேஷன் எல்லாமே இன்ஸ்ட்ரக்டரா இருக்காரு. ஆக்சுவலி செலிபிரிட்டிஸ்க்கு எல்லாம் எடுத்திருக்காரு. சூரிய அண்ணாவோட பசங்களுக்கு, டைரக்டர் பாண்டியராஜ் அவங்க பசங்களுக்கு, அட்வொகேட்ஸ் அவங்களெல்லாம் கொஞ்சம் த்ரெட்டன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? சோ அதுல இருந்து கொஞ்சம் பிராக்டிகல் செல்ஃப் டிஃபென்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்காரு. வெரி நைஸ். ஆக்சுவலா இவ்வளவு வந்து ஒரு நல்ல குழந்தைய நீங்க வந்து மோல்ட் பண்ணி சொசைட்டிக்குள்ள நீங்க வந்து ஒரு மனுஷனா நீங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், அழகா வளரணும், இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும். அதுவும் உங்க வீடியோஸ் மூலமா நிறைய பேர் பார்த்து இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா அப்படின்னு கேக்குற மாதிரிதான் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு உங்களோட வீடியோஸ் மூலமா இன்னும் நிறைய ஃபேன் பேஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சமைக்கணும், நிறைய விஷயங்கள் வந்து நீங்க ஸ்கிரிப்ட்லயும் சரி எல்லாத்துலயும் சரி டைமிங் சென்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசையாவும் இருக்கு, மக்களுடைய ஆசையாவும் இருக்கும். ரொம்பவே நன்றி ஆக்சுவலா இந்த ஒரு டைம் ஸ்பெண்ட். ஆக்சுவலி எங்களுக்கு சாய் என்னன்னா ஒரு நார்மலா அவன் படிப்பான், ஆவரேஜா படிப்பான். எங்களுக்கு வந்து சாய் வந்து டாக்டர் ஆகணும், இல்ல ஒரு நல்ல ஆபீசர் ஆகணும், இல்ல ஐடி ப்ரொஃபஷனலுக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், அதெல்லாம் எங்களுக்கு இது கிடையாது. சாய் வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் மேனா இந்த சொசைட்டில இருக்கணும், எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறோம் இப்போத்துல இருந்தே அவனை. ஏன்னா சொசைட்டில மனுஷங்க வேற வேற மாதிரி, கண்டிப்பா ஒருத்தவங்க மாதிரி ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க. சோ எல்லாரையும் ஃபேஸ் பண்ணணும், ஒரு நல்ல மனுஷனா ஒரு குட் மேனா இருக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். அதுக்குதான் அவங்க அண்ணா, அம்மா, அப்பா, நாங்க எல்லாருமே அதுக்குதான் அந்த ஒரு மோட்டிவ்ல தான் அவரை கொண்டு வந்துட்டு இருக்கோம். காரசாரமா ஒரு சூப்பரான சாப்பாடு நம்ம பசுமண்ல சாப்பிட்டாச்சு. அண்ட் உங்களுக்காக
ஒரு ஸ்பெஷல் ஃபலூடா, பசும்பொன் ஸ்பெஷல் ஃபலூடா வந்து ஆர்டர் பண்ணிருக்கு. ஆனா இந்த டைம்ல கண்டிப்பா என்னுடைய ஃபேவரெட்னே நான் சொல்லணும், பார்த்த சாரதி அந்த கண்ணுல கொஞ்சம் காட்டுங்களேன் அப்படிதான் நான் கேட்கணும். எங்க பார்த்த சாரதி இருக்காங்க? ஐயோ இன்னொன்னு கியூட்டா இருக்கு. ஆக்சுவலி இது பார்த்து வெரி நைஸ். பார்த்த பத்தி நான் கேட்கணும்னு நினைச்சேன். எங்க இருந்து ஆக்சுவலா நீங்க வந்து பார்த்தாவை கூட்டிட்டு வந்தீங்க? பார்த்தா வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது வித்திருந்தாங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது வித்திருந்தாங்க. நான் வீட்டுல போய் கேட்டேன், எனக்கு அந்த கோழி குஞ்சு வேணும் அப்படின்னு கேட்டேன். அண்ணா காசு கொடுத்தாங்க, நான் போய் வாங்கினேன் 20 ரூபாய்க்கு. ஆக்சுவலி நீங்க ரீல்ல சொல்லிருப்பீங்கல்ல, வெறும் நான் 20 ரூபா கொடுத்து பார்த்தா வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே 20 ரூபாய்க்கு தான் கோழி குஞ்சு விக்கிறாங்களா? 20 ரூபாய்க்கு கோழி குஞ்சு, 15 ரூபாய்க்கு கலர் கோழி குஞ்சு. கலர் கோழி குஞ்சா? பட் ஆனா நல்ல வேலை நீங்க கலர் வாங்கல. கலர் வாங்குனீங்கன்னா சீக்கிரமாவே செத்து போயிடும் சொல்லுவாங்க. பட் ஸ்டில் வந்து பார்த்தாக்கு அந்த மாதிரி எல்லாம் ஆகக்கூடாது. இது வந்து நல்ல ட்ரெயின் பண்ண மாதிரி இருக்கு கோழி குஞ்சு. நீங்க எப்படி ஒரு மாசத்துல எப்படி ட்ரெயின் எல்லாம் பண்ணீங்க? ஒரு குச்சி எடுத்துக்கிட்டேன்னா இப்படி எப்படி தட்டுவேன், அது வரும். அதுவே ஒரு 5 days பண்ணிருந்தேன். அதுல இருந்து நான் நடந்து போறேன், அதுவே என் கூட வரும். வெரி நைஸ். இப்படி இங்க வர சொன்னா கையில வந்து ஏறி. அப்படியா? பாக்கலாமா பண்றானான்னு சொல்லிட்டு அவன் சாப்பிடுறதுல ரொம்ப தீவிரமா இருக்காரு. பார்த்தா அங்க கூப்பிடுறாங்க பாரு, சாப்பிடுறதுக்குள்ளேயா இருக்கான். அவன் என்ன மாதிரி இருக்கான், சாப்பாடுதான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அது சாப்பிட்டு முடிக்கிறோம். நம்ம கீழே ட்ரை பண்ணலாம் அதை வச்சு நம்ம. பட் இது ஒரு பக்கம் இருந்ததுன்னா, பெட்டு வளர்க்கணும் அப்படின்னாலே வீட்டுல ஃபர்ஸ்ட் வந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்வாங்க. ஏன்னா அப்புறம் அதை யாரு கிளீன் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய வரும்ல. எப்படி சொல்லி நீங்க வந்து சமாதானப்படுத்துனீங்க? வாங்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஏதாவது சொன்னாங்களா? நோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி? ஆமா சொன்னாங்க. நான் வளர்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி. வளர்த்துருக்கேன். கோழி குஞ்சேவா? ஓ, அதுல இருந்துதான் ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். வெரி ஃபர்ஸ்ட் 2 வாங்கினேன்னா எனக்கு தெரியாது. ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டேன் தூங்க வைக்கும் போது. அது மூச்சு அடைஞ்சு இறந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கோழி இன்னொன்னு வாங்கினேன்னா அது வருத்தத்துலயே இருந்ததா, அப்படியே இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு வாங்கினேன். தனியா வளர்த்தா எப்பவுமே கோழி குஞ்சுங்க இதுவா இருக்காது. அதோட பேரோட ஏதாவது 2-3 இருந்தாதான் இருக்கும். ஆக்சுவலி இது எங்க கூட செட் ஆயிடுச்சு. இல்லன்றதுனால சாய் தான் பார்த்தோட பேருன்ற மாதிரி ஜாலியா இருக்கு. பேர் வந்து எப்படி செலக்ட் பண்ணீங்க நீங்க? அண்ணா தான் செலக்ட் பண்ணாரு. நான் யோசிச்சேன், நிறைய பேரு அண்ணாதான் இந்த பேர் வைக்கலாம்னு சொன்னாங்க. ஓகே ஃபைன். எதனால ஏதாவது பர்டிகுலர் ரீசன் ஏதாவது இருக்கா? பார்த்த சாரதின்ட்டு இல்ல இப்போ ஓகே படத்துல வந்து பார்த்தான்றது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேரக்டர் நல்லா பண்ணிருப்பாங்க. சரி பார்த்தா ஃப்ரெண்ட் மாதிரி தானே போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டா. ஓகே, நீங்க வந்து முன்னாடி கோழி கொஞ்சம் வளர்த்து சொன்னீங்க இல்லையா? எத்தனை 4 சொன்னீங்க? 4க்கும் பேர் ஏதாவது வச்சீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பேர் வச்சு அழகா கொஞ்சி வளர்க்குறீங்களா? ஆக்சுவலா எனக்கு இது எப்படி சொல்றது, நான் ஒண்ணு வளர்த்தேன் 4 months வளர்த்தேன். 4 months ஒண்ணு வளர்த்தீங்களா? அது இதோட செம பெருசா இருக்கும். பெருசா இருக்குமா? அது கோழி கோழியா? தூக்கிட்டு போயிடுச்சு பூனை தூக்கிட்டு போயிடுச்சா? நான் க்ளோஸ் பண்ணாமல வச்சிட்டேன்னா ஓகே பூச்சி அடிக்கும்னு சொல்லிட்டு. கிச்சன்ல வேற இருந்தது, ஜன்னல்லாம் இருக்கும், அதெல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு. இதனால நீங்க வந்து 4 கோழி குஞ்சு வளர்த்து இப்ப நீங்க வந்து பார்த்தா பத்திரமா வளர்க்குறீங்க அப்படின்னு தெரியுது. பட் ஸ்டில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயமா தெரிஞ்சிருக்கும்ல, இந்த மாதிரி வந்து மூச்சு முட்டி இறந்துருச்சு, வருத்தத்துல இறந்துருச்சு, பூனை தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னும் போது ஒரு விஷயம் உங்களை விட்டு போயிட்டே இருக்கும் போது அது எவ்வளவு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல. அப்பெல்லாம் நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருந்தீங்க? ஆசையா வளர்த்த இப்படி போயிடுச்சு. இது எல்லாம் எப்படி இது பண்றது? அதனாலதான் இப்போ இவ்வளவு கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க. ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சா, ரோட்ல நின்று இருக்கு. ஓ, இது ஆக்சுவலி முந்தா நேத்து என்ன பண்ணுச்சு, ஸ்கிரீன் போட்டு வச்சுப்போம் வெளியே டோரு. எங்களுக்கே தெரியாம போயிட்டு வெளியே போய் நின்று ரோட்ல கத்தி நிக்குது. நாங்க ரெஸ்ட் ரூம்ல இருந்த சது எங்கடா பார்த்தான்னு போட்டு அப்புறம் வெளியே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரான். ஓகே, பட் சீரியஸா சொல்லணும், உங்களோட பார்த்தா அப்படிங்கறது வந்துட்டு நீங்க போடுற ரீல்ஸ்லயே வந்து ஒரு பெரிய ஹைலைட் அப்படிதான் சொல்லணும். நிறைய தேவையில்ல, என்ஜாய்மெண்டா வச்சுக்கணும்.
பட் சீரியஸா சொல்றேன், உங்களுடைய இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பாக்குறோம். அதுல மெயின் ஹைலைட்டா பார்த்தா நிறைய. அண்ட் நீங்க வீடியோல சொன்ன மாதிரி பார்த்தாக்குன்னு பேஜ் ஏதாவது ஓபன் பண்ற மாதிரி ஐடியால இருக்கீங்களா? ஆக்சுவலி யாரோ ஒருத்தவங்க ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தாவின் பரவச உலகம்னு. அதுக்கு 5 பேர் ஃபாலோ 5-6 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. யார் நீங்க அதுக்குள்ள ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த வீடியோ போட்டு நைட்டு பார்த்தா அக்கவுண்ட் ஓபன்ல இருக்கு. பார்த்தாவின் பரவச உலகம். ஜோக்ஸ் அபார்ட், நாங்க இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தாவோட எதிர்பார்க்கிறோம். ஹோப்ஃபுல்லி இது வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். இதே போல இன்னும் நிறைய ஷோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதன் சினிமா தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நான் விஜய் நெல்லோஃபோ பாய் சொல்லிட்டு கிளம்புறேன்.